தற்போது கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தேசிய கைத்தறி தினம் என்கிற இந்த விழாவை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தி பாரத பிரதமர் அவர்களே சென்னைக்கு வருகை தந்து இந்த தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்டார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் 1905 சுதேசி இயக்கம் துவங்கப்பட்டது. சுதேசி இயக்கம் என்பது இந்திய திருநாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்த ஒன்றாகும். பி இண்டியன் பை இண்டியன் என்று சொல்லுகிற கோஷத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் சுதேசி இயக்கம். அந்த சுதேசி இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருப்பதுதான் கைத்தறி. இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் பாரம்பரியமிக்க தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற இந்த கைத்தறி துறைக்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் பாரத பிரதமர் அவர்கள் தேசிய கைத்தறி தினம் என்கிற இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுகிறார். இன்று துவக்கப்படுகிற இந்த கண்காட்சி, இந்த தேசிய கைத்தறி தின நினைவு நிகழ்வு வருகிற 7ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. வருகிற 7ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை முடித்து வைக்கிறார்கள். நீங்கள் கைத்தறிக்கான மூலப்பொருட்கள் ஜிஎஸ்டி வரி போராட்டம் நடத்தப்பட்டது. அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை விலக்கு கேட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த தரப்பில் இருந்து ஜிஎஸ்டி வரி என்பது இந்த கைத்தறியை பொறுத்தவரை இது ஒரு குடிசை தொழிலாகும். இது இண்டஸ்ட்ரி வரிசையிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த கைத்தறி நெசவு என்பது குடிசை தொழிலாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாகும். வசிக்கிற குடியிருக்கிற வீட்டுக்கு உள்ளேயே வீட்டினுடைய குடும்ப தலைவர்கள் மட்டுமல்ல, உறுப்பினர்களும் குழந்தைகளும் அந்த வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளும் இந்த தொழிலை கற்றுக்கொள்கிற முகத்தோடு தாய் தந்தையருக்கு உதவியாக இந்த தொழிலை குடும்பத்தோடு செய்து வருகிறார்கள். எனவே இந்த தொழிலுக்கு வேட் வரி என்பது முன்னர் இல்லை, இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைபாட்டை நேற்றைய தினம் கூட நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பாரத நிதியமைச்சரிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கைத்தறிக்கு, பருத்திக்கு, பட்டு நெசவுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நியாயமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருக்கிற முரண்பாடுகள் நீக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தையும் நேற்றைய தினம் பாரத நிதியமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம். ஆகஸ்ட் 5 முதல் அதிமுக துணை பொதுச் டிடிவி தினகரன் அரசியல் கட்சி பணியில் தீவிரமாக இறங்கப்படுகிறார். நீங்கள் இதை வரவேற்கிறீங்க? நான் இதை அரசு விழா, அரசு சார்ந்த துறை சார்ந்த கேள்விகளுக்கு மட்டும் இங்கே பதில் சொல்லுவோம், இல்லாத வெளியில போய் பேசுவோம். இன்று மாலை கட்சிகள் கூட்டத்தில் அதான் சொல்றேன். துறை சார்ந்த கேள்வி இங்க கேளுங்க, அரசியல் சார்ந்ததை வெளியில போய் பேசுவோம்.